நம்மளோட மொபைல் ரிவ்யூ வீடியோல சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட் பவர் பேங்க் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெஸ்ட் பிரைஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வாரண்டியோட வரக்கூடிய போட்ல இருந்து லான்ச் பண்ண 10,000 mAh பவர் பேங்க்கும் 20,000 mAh பவர் பேங்க்குமே லான்ச் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுல என்ன ஹைலைட்டான ஃபீச்சர் இருக்கு, எது நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வீடியோல கிளியரா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே 10,000 mAh பவர் பேங்க் வச்சிருக்காங்க அப்படின்னு டவுட் இருந்தது. அவ்வளவு குட்டியான பேக்கிங் வந்து பண்ணிருக்காங்க. இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஸ்டோம் PB300 அப்படின்ற மாடல் தான். இதுல என்னெல்லாம் ஹைலைட் இருக்கு அப்படின்றத ஃப்ரண்ட்லயும் கொடுத்திருக்காங்க. குறிப்பா மேட் இன் இந்தியா அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைட்லயும் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, பாக்ஸ்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு டைரக்டா வெளியிலேயே கொடுத்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டுலாம் கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பவர் பேங்க் கொடுத்திருக்காங்க. ரியலாவே செம்ம ஸ்லிம்மா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அது இல்லாம ஒரு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ் 20,000 mAh பவர் பேங்க். இதோட மாடல் பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோம் PB400 அப்படின்றது தான். இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா மாடல் நேம், என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத ஃப்ரண்ட்லயும் பேக்லயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணா அதே மாதிரியே உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் 20,000 mAh பவர் பேங்க் நல்லா பல்கா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. பவர் பேங்கோட டிசைன் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே பாத்தீங்கன்னா லுக் வைஸ் சேமா தான் இருக்கு. பவர் பேங்கோட இந்த சைட் பாடி ஃபுல்லாவே வந்துட்டு அலுமினியம் மெட்டல் பாடி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தெரியாம கீழே போட்டுறோம் அப்படின்னாலும் கூட பிளாஸ்டிக்னா தெரிச்சு போற மாதிரி கிராக் விழுகும். பட் இது மெட்டல் பாடி அப்படின்றனால அந்த ஒரு ப்ராப்ளம் பெருசா இருக்காது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டிஃபரெண்ட் கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து கார்பன் பிளாக் கலரும், இன்னொன்னு ஸ்டீல் ப்ளூ அப்படின்ற கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு பர்சனலா அந்த ஸ்டீல் ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பவர் பேங்கோட சைடுல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால கையில ஹோல்டு பண்ணும்போது நல்லா கிரிப்பா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இது ரெண்டுத்துல எது சூஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஷன் எதுக்கு ப்ரோ, 20,000 mAh வாங்கிட்டோம் அப்படின்னா பவர் நமக்கு நிறைய கிடைக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். நீங்க அதிகமா அடிக்கடி டிராவல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 mAh வந்து சூட்டபிளா இருக்கும். அழகா அதை பேக்ல வச்சு கூட ஒயரை மட்டும் வெளியில எடுத்து இந்த மாதிரி மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனா அதே சமயம் பேக்லயே இருக்கும் ப்ரோ, அப்பப்ப எமர்ஜென்சி எப்பனா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 10,000 mAh சூஸ் பண்ணாலே போதும். அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிம்மா இருக்கு, பேக்ல ஒரு ஓரமா கிடக்கும், பெருசா அது நமக்கு ஒரு பாரமா இருக்காது. அண்ட் அதே மாதிரி சார்ஜ் போறோம் அப்படின்னும் போது மொபைல் கூட சேர்ந்து போனையுமே வந்து கையில ஹோல்டு பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியாவே இருக்கும். சோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும், சூட்டபிளா இருக்குன்றத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பவர் பேங்கோட பேட்டரி கெபாசிட்டியை தவிர மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஈக்குவலா தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நான் ஒரு பவர் பேங்க் சொன்னேன் அப்படின்னா அது ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இண்டிகேட் லைட் பாத்தீங்க அப்படின்னா 4 கொடுத்திருப்பாங்க. பட் உங்களுக்கு சார்ஜ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு 3 இண்டிகேட் லைட் மூலியமாவே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த டாப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டிகேட் லைட் மூலியமா நீங்க பிடி சார்ஜ் பண்றீங்களா இல்ல குயிக் சார்ஜ் பண்றீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. பவர் பட்டனுக்குமே ஒரு சில யூஸ் கொடுத்திருக்காங்க. நார்மலா எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு தாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த இண்டிகேட் லைட் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். 2 தாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிருது. அதே சமயம் லேட்டஸ்ட் போன்லாம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா மாட்டினாலே சார்ஜ் ஆயிருது. பட் கொஞ்சம் ஓல்டு டிவைஸ் நான் சார்ஜ் போட்டு டெஸ்ட் பண்ணும்போது இந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணாதான் ஆன் ஆகி சார்ஜ் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சகமே இல்லாம கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்லாம் பார்த்து பல நாள் ஆகுது. சோ மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலமாவே நீங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க பவர் பேங்கையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். டைப் சி டு டைப் சி கேபிள் யூஸ் பண்ணி உங்க மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது நார்மலா நம்ம யூஸ் பண்ற யூஎஸ்பி போர்ட் வந்து 2 கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பவர் பேங்கோட மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 22.5 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா QC 3.0 குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது PD சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல PPS சப்போர்ட் இருக்கு. இதனால உங்ககிட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய போன் இருந்து அப்படின்னா நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். சோ நான் லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது காட்டுது. ஒரே டைம்லயே பாத்தீங்க அப்படின்னா 2 USB போர்ட், ஒரு டைப் சி போர்ட் மூலமா 3 டிவைஸ் வந்து சார்ஜ் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கா வராது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால நார்மலா எல்லா டிவைஸும் சார்ஜ் ஆகும். சோ பெட்டர் பாத்தீங்கன்னா 1 by 1 சார்ஜ் பண்ணீங்கன்னா தான் குயிக்கா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தேவைப்படாது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பாஸ் த்ரூ சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நார்மலா உங்களோட பவர் பேங்க்ல சார்ஜ் இல்ல அப்படின்னா அடாப்டர் யூஸ் பண்ணி பவர் பேங்க் சார்ஜ் போடலாம். அதே சமயம் போன்ல சார்ஜ் கம்மியாயிடுச்சு, போனுக்கும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பவர் பேங்க்ல இருந்து நீங்க போனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ சேம் டைம்ல பவர் பேங்கையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், பவர் பேங்க் மூலமா போனையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். என்ன ப்ரோ ஒரே டைம்ல 3 டிவைஸ் சார்ஜ் பண்ணலான்றீங்க, பவர் பேங்கை சார்ஜ் பண்ணும்போதே போனை சார்ஜ் பண்ணலான்றீங்க, ஏதாவது ஹீட் ஆகி வெடிச்சிட போகுது அப்படின்னீங்கன்னா இதுல 12 லேயர் ஸ்மார்ட் ஐசி ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா ஷார்ட் சர்க்யூட், ஓவர் டிஸ்சார்ஜ், ஓவர் சார்ஜிங்லாம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளையும் சரி நம்மளோட டிவைஸையும் இது ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பவர் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 22.5 வாட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாலும்
உங்க போன்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இது வந்து நார்மல் சார்ஜ் தான் பண்ணும். எப்படி நீங்க அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றீங்களோ அதே ஸ்பீட்ல தான் பண்ணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க பவர் பேங்க் அப்படின்றனால உங்க போன் வந்து ஃபாஸ்ட் ஆகாது. பட் உங்க போன்லயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஃபாஸ்ட் சார்ஜிங் குயிக்காவே வந்து சார்ஜ் ஆயிரும். ஃபைனலா பிரைஸை பார்க்க போறதுக்கு முன்னாடி 1 இயர் வாரண்டி கொடுத்திருக்காங்க. நார்மலா பவர் பேங்க் ஏதாவது ஹீட் ஆகிற மாதிரி இருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸியா அந்த 1 இயர் வாரண்டி இருக்கனால நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 mAh பவர் பேங்க் 1000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே நீங்க 20,000 mAh சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பிரைஸ் அதிகமாகும். அந்த பிரைஸும் பார்க்கும்போது நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபிளிப்கார்ட் அப்படி இல்லைன்னா போட் வெப்சைட்லயே அவைலபிள் இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் ஒன்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.